நான் இங்க யுனிவர்சல் ஸ்கேனர்ஸ்ல இருந்து ரவிங்கண்ணா. நான் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஓவர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைனர்ஸ் சின்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இந்த வீடியோ மட்டும் நான் போட்டு அனுப்பிச்சுடுறாங்கன்னா நம்ம டிசைனர்ஸ் யாராச்சும் டெக்னிக்கலா வேணா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருங்கண்ணா. இப்ப ரெகுலராகவே எல்லா ப்ரீ ப்ரெஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து பிளாக் வந்து ஓவர் பிரிண்ட் தாங்கண்ணா. அது எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த பொடியில கலர் எந்த கலர் மேல பிளாக் உட்கார்ந்தாலுமே வந்து பிளாக் தாங்க. பொடி லெட்டர்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பொடி லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா. இந்த மாதிரி ஓவர் பிரிண்ட் கொடுக்காம இந்த மாதிரி கிளாக் அவுட் ஆகி வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கலர் உட்காரப்ப பாத்தீங்கன்னா ஷீட்டிங் ப்ராப்ளம் ஆகி ஒயிட் அடிக்குங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாங்கன்னா இந்த பொடிய லெட்டர் 8 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கறதெல்லாம் மேல போய் உட்காந்துச்சு அப்படிங்கிறப்போ ஒயிட் மேல உட்காந்துச்சுன்னா ஒயிட் அடிக்குங்கண்ணா. பாத்தீங்கன்னா கரெக்டா ஷீட் ஆகல அப்படின்னா ஒயிட் அடிக்குங்க. யூனிவர்சல் ஸ்கேனர்ஸ்னு இருக்குங்க, 2 கட் கலர்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்ப இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த யூனிவர்சல் ஸ்கேனர்ஸ் போய் இங்க போய் ஷீட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒயிட் அடிக்குங்க. இப்படி எங்காச்சும் பிரிண்டிங்ல லைட்டா நகர்ந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஒயிட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெகுலராகவே வந்து பிளாக் வந்து ஓவர் பிரிண்ட் எல்லா ப்ரீ ப்ரெஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகிதான் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கலர் மேல போய் இது உட்காருது அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் இருக்காதுங்கன்னா இந்த ஒயிட் கேப் எந்த கலர் மேல பிளாக் உட்கார்ந்தாலும் கலர் மாற போறது இல்லை. அதனால கீழே வந்து இந்த மாதிரி ஓவர் பிரிண்டா அவுட்புட் எடுத்து கொடுத்துருவோங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஓவர் பிரிண்ட் வேணும், ஒவ்வொரு இடத்துல ஓவர் பிரிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா பிளாக் ஓவர் பிரிண்ட்ங்கிறது வந்து கரெக்டுங்க. இப்ப வந்து இங்க யூனிவர்சல் ஸ்கேனர்ஸ் இருக்குங்க. இது செப்பரேட் ஆச்சு அப்படின்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் வச்சிடறோம். இந்த மாதிரி அவுட்புட் எடுத்து கொடுத்துட்றாங்கண்ணா. இது ஒரு கலரு இது ஒரு கலரா அவுட்புட் எடுத்து கொடுத்துறோம். ஓவர் பிரிண்டா உட்காடுறப்போ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லைங்கண்ணா. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜாப் வருதுன்னு வச்சுக்கோங்கண்ணா. இந்த ஜாபுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் வந்து இந்த யூனிவர்சல் ஸ்கேனர்ஸ்ங்கிற லெட்டருக்கு மட்டும்தான் பிளாக் ஓவர் பிரிண்ட் இருக்கணுங்கண்ணா. இதுக்கு ஓவர் பிரிண்ட் இருக்கக்கூடாதுங்க. எதுனாலே அப்படின்னாங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து பிளாக் ஓவர் பிரிண்ட் நாம கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் கொடுத்ததுன்னா பாதி பிளாக் வந்து ஒயிட்ல உட்காருதுங்கண்ணா, பாதி பிளாக் வந்து இந்த கலர் மேல உட்காருது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாக்லயே பாத்தீங்கன்னா யூஎன்ஏ விஇஆர்ங்கிறது வந்து ஒரு டோன்லயுமே ஆர்எஸ்ஏஎல் அப்படிங்கறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரௌன் டோன்லயும் தெரியுங்கண்ணா. இது பிளாக்கா தெரியுங்க. இது கலர் மேல உட்கார்றதுனால கொஞ்சம் டல் ஆயிங்கன்னா ஒரு ப்ரௌன் டோன் மாதிரி இந்த கலர் இந்த ஏரியா மட்டும் வேற கலர்ல லைட்டா ப்ரௌன் ஸ்டோன்ல தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி லைட்டா தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. 2 கலருக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓவர் பிரிண்ட் வரக்கூடாதுங்க. ஆனா அதே ஜாப்ல வந்து இங்க பொடி லெட்டர் இருக்குது. இந்த பொடி லெட்டருக்கு வந்து ஓவர் பிரிண்ட் வரணுங்க. இந்த மாதிரி ஜாப் வரப்பதான் நம்ம டிசைனர்ஸ் பாத்தீங்கன்னா ஏமாந்தா மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே டோட்டலா ஓவர் பிரிண்ட் வச்சிடறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு பாதி கலர் ஒரு மாதிரி வந்துடும், பாதி இருக்கிற கலர் ஒரு மாதிரி வந்துருங்க. இந்த இடத்துல இருக்கிற ஜாபை மட்டும் எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு நான் சொல்றேனுங்கண்ணா. இது இப்படி இருக்கு அப்படின்னாங்கன்னா இந்த ஜாப் நம்ம ஓவர் பிரிண்டா எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜாப் நானே பிரிக்கிறேங்க. இந்த ஜாப் நம்ம ஆக்சுவலா ஓவர் பிரிண்ட் வச்சு பிரிச்சோம் அப்படின்னா இந்த ஜாப் நம்ம ஓவர் பிரிண்ட் வச்சு பிரிச்சோம் அப்படின்னா இந்த கலர் இப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. இது வந்து ஆக்சுவலா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் தப்பு. எதனால என்னன்னா இது இந்த யூனிவர்சல் வந்து இங்க மேல உட்கார்றப்ப என்ன ஆகுங்கன்னா பாதி ஒரு டோன்லயுமே இன்னொரு பாதி ஒரு டோன்லயும் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு ப்ரௌன் டோன்ல தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேண்டி நாம என்ன பண்றாங்கன்னா இந்த ஜாபுக்கு மட்டும் இங்க வந்து ஓவர் பிரிண்டா வேணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரிண்ட் வரக்கூடாது. இந்த மாதிரி ஜாபுங்கண்ணா இந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான் அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஓவர் பிரிண்ட் வைக்கணும்னா இந்த இடத்துல வந்து லேப்பிங் வச்சு அவுட்புட் எடுக்கணும்னா அந்த லேப்பிங் டிராப்பிங் என்னங்கிறத வந்து அடுத்த வீடியோல சொல்றேனுங்கண்ணா. இது ஒண்ணுங்கண்ணா.
ஆனா இந்த மாதிரி ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளாக் இங்க வந்து ஓவர் பிரிண்ட் வேணும், இங்க வந்து ஓவர் பிரிண்ட் வேண்டியது இல்லைங்க. இதை வந்து நம்ம ஆபீஸ்ல இருக்கிற டிசைனர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபைல் போடுறாங்க, ஃபைல் போடுறப்போ பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒயிட் இல்லைங்க, ஓவர் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரௌன் டோன் தான் இங்க வரும். இது கீழே இப்படித்தான் பிரியிறப்ப இப்படித்தான் இருக்குங்க. அதுக்கு வேண்டி நம்மளால என்ன பண்றாங்கன்னா இது கீழே ஒயிட் ஒன்று ஃபில் பண்ணி கிளைண்ட்டுக்கு அவுட்புட் கரெக்ட் பண்ணி பிளேட் அவுட்புட் எடுத்து கொடுத்துட்றாங்கண்ணா. இதுல என்ன ப்ராப்ளம் பண்றாங்கன்னா, இங்க ஃபைல் இங்க கரெக்ஷன் பண்ணி பிளேட் அவுட்புட்டை கரெக்டா எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கிளைண்ட் கிட்ட கூப்பிட்டு அதை வந்து இன்ஃபார்ம் பண்றது இல்லை, எங்க டிசைனர் கிட்ட கூப்பிட்டு அதை வந்து இன்ஃபார்ம் பண்றது இல்லை. அடுத்த டிசைனர் அனுப்புறப்ப என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி தப்பாவே ஃபைல் அனுப்புறாங்க. நம்மளது இன்னொரு ஆள் யாராச்சும் ஃபைல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்காம அப்படியே ஃபைல போட்டுடுறாங்க, உள்ள பிளேட் எடுத்து கொடுத்துட்றாங்க. கிளைண்ட் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைல சாம்பிள் உங்ககிட்ட தான் போட்டோம், கரெக்டா இருந்துச்சு, பல்க் உங்ககிட்ட தான், ப்ரொடக்ஷனுக்கு உங்ககிட்ட அதே ஃபைல தான் அனுப்பிச்சிருக்கிறோம், தப்பா வருது அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலா எங்க ஆபீஸ்ல ரெடி பண்ணி உள்ள போட்டுட்டுங்க டிசைனர் கிட்ட கூப்பிட்டு சொல்லாம விட்டுறாங்க. டிட்டோ ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைன் ஃபிட்னு ஒரு கிளைண்ட்டுங்கண்ணா. நல்ல கிளைண்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. எந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. 17 வருஷமா 18 வருஷமா நம்மகிட்டே தான் ஃபிலிமு பிளேட்டு எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிளைண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஜாப் போடுறாங்க. ஜாப் போடுறப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல பின்னாடி ஒயிட் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி வந்து ஒயிட்டை வச்சு பின்னாடி ஒயிட் வச்சு அவுட்புட் எடுத்து கொடுத்துட்றாங்க. பிளாக் ஓவர் பிரிண்ட் இல்லாம எடுத்து கொடுத்துட்றாங்க. இதே ஜாப் வந்து திருப்பி டிசைனர் வந்து பல்க்குக்கு அனுப்புறாரு, ப்ரொடக்ஷன் ஓடுறதுக்கு வேண்டி அனுப்புறாங்க. ப்ரொடக்ஷன் ஓடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டிசைனர்கிட்ட கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாம விட்டாங்க. டிசைனர் திருப்பியும் அப்பம் போல ஃபைல் அனுப்புறாங்க. நம்ம ஆஃபீஸில் ஃபைல் போட்டது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாறி ஃபைலை உள்ள போடுறாரு. உள்ள போட்டோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்த அவங்க கவனிக்காம என்ன பண்ணியாச்சுங்கன்னா பிளேட் அவுட்புட் எடுத்து கொடுத்தாச்சுங்க. அவங்களுக்கு நைட் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் ஓடல, சரியான அர்ஜென்ட்டுங்க. அந்த கிளைண்ட்ல அதுல சின்ன கசகசப்பாயிருச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வருங்க. நம்ம டிசைனர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபைல் எப்போ போல டிசைன் பண்ணியாச்சு, மேல பிளாக் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி டிசைனர் வந்து ஜாபை நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குங்கன்னா, ரெகுலரா நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி லெட்டர்ஸ் இருக்கு, பொடி லெட்டர் இருக்குங்க. இப்ப நாம இதை ஓவர் பிரிண்ட் இல்லாம பிரிச்சு ஓவர் பிரிண்ட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா, இந்த பொடி லெட்டருக்கு வேண்டி ரெகுலராகவே ப்ரீப்ரெஸ்ல பிளாக் ஓவர் பிரிண்ட்னா, அதனால பாத்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படி வருங்கன்னா, இந்த மாதிரி வந்துருங்க. பிளாக் ஓவர் பிரிண்ட் வச்சு எடுத்தா இந்த மாதிரி வந்துருங்க. இந்த ஜாப் பின்னாடி இமேஜ் இருக்குது, இந்த மாதிரி வந்துடும். பொடி லெட்டர் இருக்கிற இடத்துல ஓவர் பிரிண்ட் ஆயாச்சுங்க. இந்த லெட்டர் இந்த பிளாக் ஃபுல் டில்ட் இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் பிரிண்ட் ஆயாச்சுங்க. டில்ட் இருக்கிற இடத்துலயும் ஓவர் பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. ஏன்னா பின்னாடி இமேஜ் இருக்கு, இமேஜ் இருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் வரப்ப அந்த கீழே இருக்கிற இமேஜை மேல தூக்கிட்டு வந்துருங்க. ஆனா இந்த பொடி லெட்டருக்கு பிளாக் ஓவர் பிரிண்ட் வேணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த பிளாக் உள்ள பாத்தீங்கன்னா வார வாரியா உள்ள இருக்கிற டிசைன்ஸ் மேல ஒரு தனி கலராம பேட்ச் பேட்சா தெரியுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணணும்னாங்கன்னா, இந்த பொடி லெட்டருக்கு மட்டும் ஓவர் பிரிண்ட் வரணும்னு, இந்த பின்னாடி இருக்கிற டின்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரிண்ட் வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி வச்சு எடுக்கணுங்க. நான் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஓவர் பிரிண்ட் இல்லாம பிளாக் ஓவர் பிரிண்ட் இல்லாம நான் ஜாப் எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஜாப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிளாக் ஓவர் பிரிண்ட் வந்திருக்காதுங்க. கீழே இருக்கிற இமேஜுக்கு பதிலாக நாக் அவுட் ஆகி வந்திருக்கும். ஆனா இந்த பொடி லெட்டர் பாத்தீங்கன்னாலும் பொடி லெட்டருக்கு கட் அவுட் ஆகி வந்திருக்கும். இப்படி பிளாக் வித்தவுட் ஓவர் பிரிண்ட் எடுத்தாலும் ப்ராப்ளம் இந்த ஜாப்புக்கு, வித்தவுட் ஓவர் பிரிண்ட் இல்லாம எடுத்தாலுமே இந்த ஜாப் ப்ராப்ளங்க. அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்றாங்கன்னா, எங்க ஆபீஸ்ல ரெகுலராகவே வந்து பிளாக் ஓவர் பிரிண்ட் எல்லா ப்ரீப்ரெஸ்லயும் ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கு வேண்டி நாம என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளாக் ஓவர் பிரிண்ட் ரெகுலரா கொடுக்குறோம். இந்த பிளாக்கு பின்னாடி ஒரு ஒயிட் பாக்ஸ் ஒண்ணு டிசைனர் தான் வச்சு அனுப்பணும்னா, இந்த பிளாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டிசைனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒண்ணு
டிசைனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் அனுப்புறப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ் கீழே எங்க ஓவர் பிரிண்ட் பிளாக் ஓவர் பிரிண்ட் வேண்டாமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒயிட் ஒண்ணு வச்சு அனுப்பணுங்கண்ணா. இது ஒவ்வொருத்தங்க பார்க்காம விட்டுறாங்க. நம்ம ஆபீஸ்லயே ஏமாந்தா கவுனிச்சாங்கன்னா கம்பல்சரி பிளேட் எடுக்க மாட்டாங்க. கவனிக்காம வேற சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா தெரியாம எடுத்துடுறாங்கண்ணா. இது வந்து டிசைனர் வச்சு அனுப்பிச்சாங்க அப்படின்னா இது எப்பவுமே இந்த ப்ராப்ளம் வராதுங்க. டிசைனரே பார்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க. இந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் டிசைனரே பார்த்து வைக்கணுங்க. இந்த இடத்துல ஒயிட் இல்லாம வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் ஆகி ப்ராப்ளம் ஆயிருங்க. இப்ப இந்த இடத்துல ஒயிட் இவங்க வைக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா பிளாக் ஓவர் பிரிண்ட் ஆகிற பாத்தீங்கன்னா ஜாப் இந்த மாதிரி தான் ரிசல்ட் வருங்க. பின்னாடி ஒயிட் வச்சு கொடுத்தா தான் இந்த ஜாபுக்கு வந்து இது வந்து கரெக்டான இதுங்கண்ணா. இது மட்டும் கொஞ்சம் பாருங்கண்ணா. எனக்கு ஏதாவது டிசைனர் கன்ஃபியூஸ் இருந்தா எனக்கு கூப்பிட சொல்லுங்க. நான் ரெகுலரா ஒவ்வொரு வீடியோ போடுறேனுங்கண்ணா. லேப்பிங்னு என்ன எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பேசிக் கலர் கான்செப்ட் ஆஃப் பிரிண்டிங்கு, சிஎம்ஐகே காம்பினேஷன் ஏன் யூஸ் பண்றோம், ஏன் ஆர்ஜிபி வந்து பிரிண்டிங்ல யூஸ் பண்றது இல்லை, பிளாக் ஓவர் பிரிண்ட்னா என்ன ஏதுங்கிறதும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அப்புறம் நாக் அவுட்னா என்ன, ஓவர் பிரிண்ட்னா என்ன, டிராப்பிங் லேப்பிங்னா என்னங்கிறது எடுத்து வச்சிருக்கிறேங்கண்ணா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இது பாத்தீங்கன்னா நாக் அவுட்டுங்க. கலர்ல வந்து இது நாக் அவுட் எதுக்கு யூஸ் பண்றோம், ஓவர் பிரிண்ட் கலர்ல எதுக்கு யூஸ் பண்றோம் எல்லாமே வந்து வீடியோ இது செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. நான் இது வந்து அடுத்த வீடியோல போடுறேங்க. இந்த வீடியோ போட்டுட்டு அடுத்தது போடுறேங்க.